வீடியோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது விதமான இதை தான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா பேக் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாரியில் வர ரன்னிங் மெட்டீரியலுங்க. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, அவங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்க தான். இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியலில் பேக் வந்து ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குமாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது ஏன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல், ரொம்ப வந்து திக்கான மெட்டீரியல் தான், சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களோட பொண்ணுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த சைடும் லேஸ் கொடுத்து கீழே பேட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். இது வந்து பேக்கெட்டுங்க. இதில் வந்து ஃபோன் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு பேக்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட முடியுது பேக்கெட். ஆக்சுவலாக கீழெல்லாம் வந்து அந்த பார்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த பார்டரை வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடும் வந்து லேஸ் கொடுத்துருக்கேன். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். பார்டரை வந்து சென்டரில் கொடுத்துட்டு சைட்லலாம் லேஸ் கொடுத்துருக்கேன், அதாவது குங்கும கலரில் லேஸு, அதுக்கப்புறம் பிங்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மேலே வந்து ப்ளூ அண்ட் பிங்க் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ குங்கும கலர் போடும்போது இன்னும் நல்லா கிராண்ட் லுக் தரும் அப்படின்றதால ஸ்டோன் இருக்க மாதிரியான லேஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணது, இந்த ஸ்டோன் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியல் இருக்கா, கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், அதாவது மெசேஜ் பண்ணலாம் எனக்கு. யூடியூப்பில் என்னோட இன்ஸ்டா லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியலில் இருந்த பார்டரை வந்து சைடில் கொடுத்துட்டு ப்ரொக்கேட் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்கிறதால, ஸோ அதே காம்பினேஷனில் ஹேண்டில் கொடுக்கலாம் அப்படின்றதால பாதி வந்து ஆரஞ்சும் பாதி வந்து ப்ளூ இருக்க மாதிரியான ஹேண்டிலும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் பேக்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜிப் இருக்க மாதிரியான பேக்கெட் கொடுத்துருக்கேன். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பேக்கெட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 பேக்கெட்ஸ் வரும் உங்களுக்கு உள்ள. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஃபோன் இதெல்லாம் கூட நீங்கள் இந்த ஜிப் பேக்கெட்டில் போட்டுட்டு, இப்போ சோப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த சைடில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய மேக்கப் திங்ஸை ஒரு பக்கமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய ஜிப்பு வரும் உங்களுக்கு. கேமராவில் உங்களுக்கு கிளியராக இன்னும் காமிக்கிறேன் நான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஒரு நாள் ட்ராவலுக்கு தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இது வந்து 1/2 மீட்டர் கிளாத்தை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கெட் வந்து மீதி இருந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டை வந்து ரெடி பண்ணி பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாபாவோட அருளால் இன்றைக்கி அழகான ஒரு ஹேண்ட்பேக் வந்து டிஸ்பேட்ச் ஆகுது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து அம்மாவோ இல்லை மாமியாரோ வந்து ரன்னிங் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சாரியில் வர ரன்னிங் மெட்டீரியலை வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலை நீங்கள் கஸ்டமைஸ்டாக இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபேப்ரிக் தான். ஸோ அதனால் ஒன்றுமே ஆகாது, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்து இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். புது டிசைனை வந்து ட்ரை பண்ணேன் நான். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்து லைனிங் கொடுத்து, இதை பாருங்கள், லைனிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பேக்கோட லுக் இப்படி தான் இருக்கும். ஹேண்டில் நல்லா பெருசாகவே இருக்குது, ஏன்னா வந்து துணி பேக் அப்படின்றதால உங்களுக்கு வெயிட்டு போட்டால் கூட வந்து இதுவாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் பெருசாக இல்லாமல் மீடியமாக வந்து இந்த வாட்டி ஹேண்டிலை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வரும், ஸ்லிங் பேக் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் போட்டால் கூட உங்களுக்கு தெரியாது, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். ஸோ இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஹேண்ட்பேக், பர்ஸ், இல்லை ப்ளவுஸ் தைக்கணும், இல்லை வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணணும், ஸோ ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சாய் பிரியா ஸ்டுடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற டிசைனில் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் சாய் பிரியா ஸ்டுடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அழகாக நான் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக
பேக் வந்து செஞ்சு கொடுக்குறேன். இதே மாதிரி வேற வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.